வணக்கம். தலைநகர் டெல்லியில் தற்பொழுது உள்ள பிரபல உணவகத்தில் இன்று காலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். உணவகத்தின் பேஸ்மெண்ட் தளத்தில் இருந்து தீ பரவ தொடங்கியதால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் நாலாபுரமும் அலறி அடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் பலர் படுகாயமடைந்துள்ள சூழலில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இப்போது இந்தியா முழுக்க கோடை காலம் பார்த்தோம்னால் உக்கிரமெடுத்திருக்கக்கூடிய சூழலில் அதிலும் எல் நினோ காரணமாக வழக்கத்தை விடவும் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. இதனால் சிறு சிறு சம்பவங்கள் கூட எளிதாக தீ விபத்து ஏற்பட்டு விடுகிறது. அப்படி ஒரு மோசமான சம்பவம் தான் தற்பொழுது டெல்லியில் நடந்திருக்கிறது. டெல்லி மால்வியா நகர் பகுதியில் லெமன் கிரீன் ரெஸ்டாரண்ட் என்ற பிரபல உணவகம் செயல்பட்டு வருகிறது. இன்று புதன்கிழமை காலை வழக்கம் போல் உணவகத்தின் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் என பலரும் இருந்தனர். காலை சுமார் 9:45 மணி அளவில் உணவகத்தின் பேஸ்மெண்ட் பகுதியில் இருந்த திடீரென கரும்புகை வெளியேற தொடங்கியது. சில நிமிடங்களிலேயே தீ மளமளவென உணவகம் முழுவதும் பரவ தொடங்கியது. பேஸ்மெண்டில் தீ பிடித்ததால் அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த ஊழியர்கள் மற்றும் உணவகத்திற்கு வந்திருந்தவர்கள் வெளியே வர முடியாமல் உள்ளே மாட்டிக்கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக டெல்லி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் கிடைத்த அடுத்த சில நிமிடங்களிலேயே 20 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக இறங்கின. உணவகத்திற்குள் இன்னும் பல பேர் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சம் நிலவியதால் தீயணைப்பு வீரர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர்களுடன் உள்ளே புகுந்து மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டனர். இந்த கோர விபத்தில் தீப்புகை மூட்டத்திலும் வெப்பத்தில் சிக்கியும் இதுவரை 20 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தரப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தீயணைப்பு வீரர்களின் துரித முயற்சியால் கட்டடத்தில் சிக்கிக் கொண்டிருந்த 11 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக பேஸ்மெண்டில் சிக்கி மூச்சு திணறலால் ஆபத்தான நிலையில் இருந்த 3 நபர்கள் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மருத்துவர்கள் அவர்களின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த தீ விபத்திற்கான துல்லியமான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. பேஸ்மெண்டில் உள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததா அல்லது மின்கசிவு காரணமா என்பது குறித்து டெல்லி போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் பார்த்தோம்னா இந்த சம்பவம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்த ஒரு உயர்மட்ட விசாரணைக்கும் தற்பொழுது டெல்லி அரசு உத்தரவிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.